வணக்கம் நேயர்களே. கந்தக்கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி, வயலூர் முருகனை வணங்கி, இன்றைக்கி ஒரு மாபெரும் அரசியல்வாதி, கர்நாடகத்தை சேர்ந்தவர், காங்கிரஸ்காரர், 150 கோடி ரூபாய் பணம், 150 கோடி ரூபாய் பணம், தங்கம், வெள்ளி, 1 கோடி ரூபா பக்கம் வெளிநாட்டு கரன்சி எல்லாத்தையும் அமலாக்கத்துறை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த புண்ணியவன் யாருன்னு பார்த்துடலாமா? பெங்களூரை சேர்ந்தவர் வீரேந்திரா. இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். பெங்களூரை சேர்ந்த வீரேந்திரா ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இவருக்கு என்ன வேலைன்னா, ஆன்லைன் செயலி, சட்டவிரோதமான ஆன்லைன் செயலிகளை இயக்கி அது மூலமாக பல கோடிகளை சம்பாதித்து, இவருடைய தம்பி துபாயில் இருக்கார், அவர்கிட்ட கொடுத்து பணப்பரிமாற்றம் செய்தார். பணப்பரிமாற்றம், சட்டவிரோத பணப்பரிமாற்றம். சட்டவிரோத பண பரிமாற்றம்னா இடி உடனே உள்ளே வராங்க. பரிமாற்றணுன்னே இடி வரணும்ல, இடி உள்ளே வந்தாச்சு. இப்போ இடி வந்ததுக்கப்புறம் என்னென்ன நடந்ததுங்க பார்க்கலாம். இடி வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க, கோவா, மும்பை, சிக்கிம், 31 இடங்களில் அட்ட டயத்தில் ரைடு. 31 இடங்களில் அட்ட டயத்தில் ரைடு பண்ணால் 12 கோடி ரூபாய் பணமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சி. 12 கோடி பணம், 1 கோடி ரூபாய் வெளிநாட்டு கரன்சி, 21 கிலோ தங்கம். 21 கிலோ தங்கம் படுபாவி எம்மான எங்கெங்கே அடக்கி வச்சிருக்கான் பாருங்க. 21 கிலோ தங்கம், 10 கிலோ வெள்ளி, இவ்வளதையும் அட்ட டயத்தில் பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 ஆடம்பர கார்கள். சரி, இந்த ஐயா என்ன பண்ணார் பார்க்கலாமா? எம்எல்ஏ ஐயா என்ன பண்ணார், வீரேந்திரான்னு பார்க்கலாமா? என்னென்ன செயலியை நடத்தியிருக்கார்? சட்டவிரோத செயலி. இவர் சட்டமன்ற உறுப்பினர், ஆனால் சட்டவிரோத செயலி. சட்டமன்ற உறுப்பினர் சட்டவிரோத செயலி மூலம் சம்பாதிச்சிருக்கிறார். என்னென்ன ஃபோர்ஜரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவர் நடத்துறதுல வீரையா கிங் 567, வீரையா கிங் 567, ராஜா 567, இதெல்லாம் வந்து சட்டவிரோத ஆன்லைன் செயலி. இதெல்லாம் இதில் இருக்கிறது. ஏன்னா அப்படி தான் சம்பாதிக்குது. உங்களுக்கு புரியும்னா இந்த சுரண்டல் லாட்ரின்னு வச்சுக்கலாம். சுரண்டல் லாட்ரி இருக்கு இல்லையா, அதேமாரி. அடுத்தது பப்பீஸ், பேர் பாருங்க, பப்பீஸ் 003, வீரேந்திரா கிங் 567, ராஜா 567. என்ன ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர மாதிரி 007. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பப்பீஸ் 003. இப்படி பல ஆன்லைன் செயலிகளை வச்சு சட்டவிரோதமாக பணத்தை சம்பாதிச்சு எல்லாருக்கும் துபாயில் ஒரு லிங்க் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு துபாயில் ஒரு லிங்க் இருக்கு. இவருடைய சகோதரர் துபாயில் இருக்கார். அவர் என்ன கம்பெனி நடத்துகிறாருன்னா, டைம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, துபாயில் இவருடைய சகோதரர். டைம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, பிஆர்எஸ் டெக்னாலஜி, கிரைம் 9. இவனே கிரைம், இவன் ஒரு நடத்துகிறான் பாருங்க, கிரைம் 9 டெக்னாலஜி. இந்த ஆன்லைன் செயலிகளை அங்கே வச்சிருக்காரு அவர். அதுக்கு இவர் பணம் சட்டவிரோதமாக செயலி மூலம் அனுப்புறது தான் இடி இப்போ பிடிச்சிருக்காங்க அவனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடு விட்டது வீரையாவோட 17 வங்கி கணக்குகள், 21 லாக்கர்கள் எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாங்க இடி அதிகாரிங்க. கைப்பற்றினா திரும்பவும் அதில் ஒரு 40 கிலோ தங்கம் வச்சுருக்கான். ஏற்கனவே ஒரு 22 கிலோ, இப்போ ஒரு 40 கிலோ, அதையும் பறிமுதல் செய்யிட்டாங்க. இப்போ ஒரு 40 கிலோ தங்கத்தை உள்ளே வச்சுருக்கான், அதையும் பறிமுதல் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட பறிமுதல் பண்ண தங்கம், ரொக்கம், நிலத்து பத்திரங்கள் எல்லாம் ஆக 150 கோடி ரூபாய் சொத்தை இவன்கிட்ட பறிமுதல் பண்ணிட்டாங்க. இவன் எல்லாம் சம்பாதிச்சது பூரா, இந்த எம்எல்ஏ சம்பாதிச்சது பூரா ஆன்லைன் செயலி, மோசடி செயலி, ஆன்லைன் செயலி, மோசடி செயலி மூலம் பணம் 150 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கான். இவனை கைது பண்ணி சிக்கிமில் கைது பண்ணாங்க. கைது பண்ணி சிறையில் போட்டாங்க. எப்பன்னா அப்பயே, அதாவது எப்போ நடந்ததுன்னா, அந்த 2000 ரூபா நோட்டு மதிப்பிழப்பு நடந்தது இல்லையா, அப்பயே 2000 ரூபா நோட்டு 6 கோடி ரூபாய்க்கு உள்ளே வச்சுருந்துருக்கான். நல்லா கேட்டுங்க, 6 கோடி ரூபாய்க்கு உள்ளே வச்சுருந்துருக்கான். 22 கிலோ தங்கம் அப்பயே வச்சுருந்தான். இப்போ பிடிச்சது 40 கிலோ, அதுக்கு முன்னாடி 20 கிலோ.
22 கிலோ, அதுக்கு முன்னாடி 22 கிலோ, மொத்தம் 62 கிலோ தங்கமே வச்சிருக்கான். 10 கிலோ வெள்ளி, இது இல்லாம 1 கோடி ரூபாய் கரன்சி, வெளிநாட்டு கரன்சி. எப்படியெல்லாம் அடிச்சிருக்கான் பாருங்க. ஒரு எம்எல்ஏ நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டியவன், இவனை நம்பி ஓட்டு போட்ட மக்களை பாதுகாக்க வேண்டிய நாய் எவ்வளோ அமௌண்ட்டை அப்படியே லம்ப் 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 லம்பா சுருட்டியிருக்கான். சுருட்டி அதுவும் இந்த சட்டவிரோத செயலியெல்லாம் நடத்துறதோடு இல்லை, பண பரிமாற்றத்தெல்லாம் ஈடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈடி கண்டுபிடிச்சு உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் 150 கோடியை பறிமுதல் பண்ணிட்டாங்க. பறிமுதல் பண்ணது வரைக்கும் ரொம்ப நல்லது, ஏழைகளுக்காவது போய் சேரட்டும். உங்களை நம்பி ஓட்டு போடுற அரசியல்வாதிகளே, நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மட்டும் கொள்ளை 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 கொள்ளையாக பணத்தை அடித்து சேர்ப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கு மாறாக வியாதியும் பெரிய பெரிய இழப்பும் உங்களுக்கு தான் ஏற்படும். மக்களுடைய பணம், வயிற்றெரிச்சல், உங்களுக்கு தான் அதன் இழப்பு ஏற்படும். அதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை ரொம்ப சின்னது, சீக்கிரம் செத்து போயிடுவான் எல்லாருமே. யாரும் நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. நைட்டு படுத்து காலை எந்திரிச்சாதான் நிலைமை. இந்த எம்எல்ஏ அப்படி பண்ணியிருக்கான். எது? கர்நாடக எம்எல்ஏ. ஓகேவா? இனி வரும் காலங்களில் கொள்ளையடித்த பணமாக இருந்தாலும் பரவாயில்ல, தர்மம் பண்ணுங்க. தர்மம் பண்ணிங்கன்னா உங்கள் தொந்தரவெல்லாம் போயிடும். ஈடியும் வராது, ஐடியும் வராது. எல்லாத்தையும் தர்மம் பண்ணி விட்டுருங்க. ரோட்டில் வாரி இறங்க. ஏதோ ஒரு நேரத்தை சம்பாரிச்சிங்க தெரியாமல், பரவாயில்ல. புத்தி வந்தாலும் தூக்கி போட்டுற வேண்டியதானே. இப்போ போய் ஜெயிலில் கழி திங்க வேண்டியிருக்குல்ல. மக்கள் பணம் தாண்டா இது. மக்கள் பணத்தை எப்படி கொள்ளையடிச்சிங்கன்னா என்னடா ஆகிறது? எத்தனை வாட்டி சொன்னாலும் நாங்கள் பிடிச்சி எல்லாம் அரசியல்வாதி பூரா மலமுழுங்கி மகாதேவனாக இருக்கான். யாரும் சின்ன ஆளே கிடையாது. இவனுக்கு அவன், அவனுக்கு இவனும் கிடையாது. மலமுழுங்கி மகாதேவனாக இருக்கான். இந்த நிலைமையை கூடிய சீக்கிரம் மாற்றிக்கிங்க. இல்லைன்னா ஈடி தான் வருவாங்க. ஈடி கட்டுக்கட்டாக தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓகே நேயர்களே, இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா? அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா? அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தருளியிருக்கிறாள். அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார், சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார். என்னதான் ஜீவன் இருந்தாலும், 5 அறிவு படைத்த ஜீவன், தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாராயிருந்தாலும் தீண்டும். ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை. சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அது வாயிலே போடுறார். இதெல்லாம் பார்க்க ரொம்ப மெய்சிலுக்கும் அனுபவமா இருக்கு.